எல்லா சாதத்துக்குமே ஆப்ட் ஆகுற மாரி ஒரு சூப்பரான எக் ஃப்ரைங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? முட்டை வந்துட்டு நெறைய பேருக்கு அவிக்கிறது எப்படின்னே தெரிய மாட்டேங்குதுங்க. தண்ணி வந்துட்டு சூடாகல அப்படின்னா கரெக்ட்டா 15 நிமிஷம் கரெக்ட்டா இருக்கும். அதுவே தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா 10 நிமிஷம் கரெக்ட்டா இருக்குங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வைக்காதீங்க. அதோட தண்ணிய ஊத்திட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட முட்டை பிய்யாம வந்துரும். இப்போ முட்டை ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? அடுப்ப பத்த வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனே கடுகு, ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட நம்ம அவிச்சு வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துக்கிறலாங்க. இந்த வெங்காயம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முட்டை அவிக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன். அதோட நம்ம முட்டை அவிச்சதை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாவும் சேர்த்துக்கிறலாம், இல்லை பாதி பாதியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கிறலாம். அதோட இங்கிட்டு ஒரு பரட்டு, அங்கிட்டு ஒரு பரட்டுன்னு பரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எக் ஃப்ரை ரெடியாயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.